அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வாரம் ஆச்சுங்க கோழிக்குண்டு பக்கம் வந்து திறந்து கூட உள்ள யாரும் தீனி மட்டும் போட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எப்படி இருக்குது, எதுவுமே தெரியல. இது யார் யார் இருக்கா? என்னைக்கு ஒரு முட்டை இருக்குது. வாங்க 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 எல்லாம் இல்லை வாங்க. இங்கே ஏதோ ஒரு முட்டை போட்டு யாரோ உடச்சி வச்சுருக்காங்க. கோழி குஞ்சு ஒன்று என்ன பண்ணுதுங்க? எல்லாம் அப்படியே இதாக இருக்குது. சின்ன மஞ்சள் அங்கே இருக்குது. 3 4 கோழி குஞ்சில் 4 3 7 6 தெரியல. அது அப்படி இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்குங்க. முட்டைன்னு எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சா? ஐயோ, வா 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 வா. அது ஒரு மாதிரி நிற்கிது. ஏன் அது ஒரு மாதிரி நிற்கிது எதுவும் தெரியல. சரி, முதல்ல எல்லாம் வெளில வாங்க வெளில வாங்க. வாங்க வெளில வாங்க வெளில 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 வா 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 வா. ஒரு வாரம் பாவம் வெளியே வரல. ஒரு சேவல் ஒன்று வாங்கிட்டோம். இதுக்கு கொஞ்சம் வெளியே வந்துச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வா 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 வா. எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. ஐயோ, யாரோ முட்டை அங்கே போட்டுருக்காங்க. அந்த முட்டையை தூக்கிட்டு சுற்றுதுங்க. வா 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 வா. ஒரு சைஸாக இருக்குது. வாங்கடி வாங்கடி வாங்கடி. எல்லாம் வெளியே வந்தால் சரியாயிடும். வேறு யாரும் எங்கேயும் முட்டை போட்டு இதில் உட்காந்துருந்துச்சு. இது என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் ஒரு வாரமாக கூண்டு மாதிரி இல்லை. நான் குடிக்காது. வா வெளில வா 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 வா. வா வெளில வா வெளில. ஸோ இதுதான் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்க சேவை. செம்ம இதில் இருக்குங்க. கொண்டு வந்து யதார்த்தமாக நான் என்ன பண்ணேன், இங்கே உள்ளார விட்டேன். உள்ளார விட்டா அவ்வளோ போட்டு துரத்துது. கடைசியில் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சி இங்கே வெளியே கட்டி போட்டேன். ஏன்னா அங்கே கோழி குஞ்சுலாம் இருக்கா, ஏதாச்சும் விபரீதம் ஆகிற போகுதுன்னு சொல்லி போட்டு இங்கே விட்டேன். ஒரு 2-3 நாள் இப்படியே கட்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி வெடை கூட விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கோழி குஞ்செல்லாம் குத்துதுங்க. இது கோழி குஞ்செல்லாம் குத்துது. அவங்க கட்டியே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து நானும் வந்து அவுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ வந்து உக்காந்துட்டா. ஆக்சுவலாக அது அடையில் இருக்கா என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் புரியலை. ஆனால் உக்காந்துருக்கு. சரி, இது கூட ஒரு முட்டை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த கோழி இந்த சேவை அவங்க வாங்கின இடத்துல அவங்க கோழி கூட ஒரு முட்டை இருந்துச்சு. அந்த ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை தான் கொடுத்தாங்க திணிக்கும். அதை வாங்கிட்டு வந்து இதில் அடை வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு. அந்த பெரிய மஞ்சள் மட்டும் கொஞ்சம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
குஞ்சுங்கெல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு கம்பு போட்டு விடணும். இப்போ அவங்க இன்னும் கம்பே போடல. எடுத்துகிட்டு வந்து கம்பு வந்து போட்டு விட்டு ஒரு மாதிரி எனக்கு என்னென்னா கூண்டே ஒரு மாதிரி விரிச்சோடி போயிருக்கிற மாதிரி இருக்குது. இருக்கிறாங்க கோடிங்கெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு இதுதான். இந்த அங்கே 2 பேர் மேயிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளில் 1 2 3 4 இருக்குது. ஒரு கின்னி கோழி இருக்குது. முதல்ல 2 சேவை இருந்தது. சேவல் இல்லாததுனால இந்த ஒரு சேவை தான் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு கருப்பு இருக்குது. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். இதுதான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த முட்டை உட்காந்துருக்கா. இந்த முட்டையை என்ன பண்ணலான்னா, இது மார்க் பண்ணிட்டேன், சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த முட்டையை எடுத்து இதில் வச்சு பார்ப்போம், வருதா என்ன செக் பண்ணி பார்ப்போம். என்ன இது நேற்று விட்டு முட்டை தான். எல்லோரும் வச்சு விட்டாச்சு. நான் வந்து இந்த முட்டையோட டேட்லேருந்தே கணக்கு வச்சுக்கலான் இருக்கேன். 21 நாள். ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்ற முட்டைகள்லாம் என்ன பண்ணுச்சு, அது வருமா வராதான்னு தெரியல. ஆனால் இந்த முட்டை வந்து இப்போ தான் வச்சுருக்கோம்ல, அதனால் வரும்ன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இது நேற்று விட்டு முட்டை வேறு. நேற்று அப்படி கூண்டுலேருந்து அப்படி எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் அது வரும்னு நினைக்கிறேன். வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ நம்பாலும் இங்கே நிற்கிறாரு. அந்த 2 சேவல்கள் போனது தான் ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு. இன்ஷால்லா இதில் நல்ல ஒரு சேவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.